ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் மினி விலாக் இல்லை, ஒரு பெரிய லாங் விலாகே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ போர் அடிக்குது. ஆக்சுவலாக இப்போ மணி கரெக்டாக 1:20 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 மணிக்கு எனக்கு மேக்கப். சரியாகவே தூங்குறேன், இன்ஸ்டா நோண்டுறேன் இப்படியே தான் போகுது. ஒரு வழியாக நான் இன்ஸ்டா 2 மணிக்கு என்னை பிக்கப் பண்ண வாரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாரேன். இன்றைக்கி இந்த விளாக் போடலாம், வீடியோவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ வந்துட்டு நல்லா பலாப்பழம் மாதிரி இருக்குது. என் மூஞ்சி ஆல்ரெடி பெரிய மூஞ்சி, இது இன்னும் ரொம்ப பெருசாக தெரியுது. கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது. இருந்தாலும் நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். தூக்கத்தில் பேசுகிறது கொடூரமாக இருக்கும். இல்லாட்டாரையும் வயசும் முகரையும் அப்படி தான் இருக்கும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். இப்போ டைம் கரெக்டாக 1:45. நானும் குளித்து ரெடி ஆகிட்டேன். என் ஆல்ரெடி கூந்தல் என்னைய மேக்கப் பண்ணச்சில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அதை மட்டும் பின்னி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு சுடிதார், ஒரு குர்த்தியும் கீழே ஒரு லெகின் மட்டும் கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு பாத் பண்ணிவிட்டு ஒரு லிப் பாமும் நைட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுருக்கேன். குர்த்தி போட்டாலே என்னமோ பொட்டு வைக்கணும்னு தோணுறதுனால. ஆனால் என் மூஞ்சி ஏன் இப்படி கொடூர கேவலமாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த 2 பிம்பிள் வந்ததுக்கு மட்டும் எனக்கு காரணம் தெரியும். நான் அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் பண்ணதும் குடுன்னு ஓடி வீட்டுக்கு கீழே போய் நின்னா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ முடிச்சுட்டு எப்போ வர போகிறோன்னு எனக்கே தெரியல, போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. தர்ஷனுக்கு கால் பண்ண அவர் இருடே 1 hour கழிச்சு போகலாங்க, அவன் தூக்கத்தில் இருந்து. சரி, போயிட்டு பார்க்கலாம். கிளைண்ட்டும் கால் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரி, அடுத்த வீடியோவில் அடுத்த சின்னதாக கிளிப் எடுத்து ஆட் பண்ணுறேன். என்னால் பேச முடியாட்டாலும் நீங்கள் இந்த வீடியோஸை மட்டும் பாருங்கள், சரியா? மணி இப்போ 2 மணி ஆகிட்டு, இன்னும் கிளைண்ட் வரல. எனக்கு தூக்கம் மறுபடியும் வருது. எங்கே படத்தா தூங்கிடுவோன்னு பயமாக வேறு இருக்கும். தெரியல, பெருமாளே. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூக்கம் சொக்குது. இதுதான் குளிக்கக்கூடாதுண்ணே. அடுத்த ராத்திரியில் குளித்தா அப்படியே குளுன்னு தூக்கமாக வருது. ஒரே டயர்டு, சுத்தமாக முடியல. தூக்கம் டச்சப்னு சொல்லி உட்கார வச்சா. ஆக்சுவலாக பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்களே, நம்ம போனால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இங்கே தூங்கிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க சொல்கிறப்ப உண்மையாகவே இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு தோணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கும் நடந்திருக்கும். அதை வந்து நம்ம பெருசாக கேர் பண்ணலை, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது அடுத்தவங்கள விட நம்ம அனுபவிச்சாதான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அது அனுபவிச்சப்போ ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ப்ரைடல் விளாக் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் தூங்காமல் நைட்டு ஒரு 1 o'clock இருந்தேன். நான் முடிச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு பெரிய அப்செட்டாகவே ஆகிட்டு, ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டு. கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு ஆன்சர் பண்ணலை. ஏர்லி மார்னிங் 2 o'clock போயிட்டு 4 o'clock மேக்கப் முடிச்சுட்டு அகெயின் டச் அப்படின்னு சொல்லிட்டு விடிய தூங்கலை. 8:40க்கு மறுபடியும் கிளைண்ட்டை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போகணும். அப்புறம் டச்சப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதை நம்ம நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுத்தமாக தூங்கலை, ஒரு பொட்டு கூட தூங்கலை. அது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா முதையே சொல்லலாம், வேண்டாம் அப்படின்னா சரி ஓகே கிளம்புங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நம்மளை விடிய வெயிட் பண்ண வச்சு தூங்க விடாமல் ஃபைனலாக வேண்டான்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. சம்டைம்ஸ் சில கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனாலேயே நம்ம வந்து பெருசாக மேக்கப் அது நம்மளுக்கு அதான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப தான் பிடிச்ச வேலையுமே நம்மளுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுது. என்னால் உண்மையாகவே நான் எக்கச்சக்கமாக நிறைய பிரைட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், பிரைட்ஸ்மேட் பண்ணியிருக்கேன், க்ரூம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதையே நான் விட்டுட்டேன். ரொம்ப இதாகி ஃபோனையே தூக்கி போட்டுட்டு சுத்தமாக நான் வீடியோவே எடுக்கலை. எப்படா வீட்டுக்கு போய் வந்துட்டு தூங்குவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோவம் வந்தோடனே தலைவலி வந்துட்டு என்னால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்து அட்டாச் பண்ணி போடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கல. அதனால் ஸோ இந்த
வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். தேங்க்யூ ஸோ மச்.